வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442300815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் நம்முடைய நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு சிந்தனையை தினந்தோறும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காஞ்சி மாமுனிவர் மடத்திலே இருந்த பொழுது ஒரு அன்பரோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசி கொண்டிருக்கிற பொழுது அன்பர் தன்னுடைய தனக்கு தெரிந்த ஒரு அன்பரை பற்றி அவர் சரியான கார்கோடகன் என்று சொல்லுகிறார். அப்போ உடனே பெரியவா கேட்கிறார், அப்படி என்றால் அவன் ரொம்ப நல்லவனா என்று. அப்படி என்றால் அவன் நல்லவன் தானே என்று சொன்ன உடனே, இல்லை இல்லை, அவன் விஷத்தை கக்குகிற கார்கோடகன் என்று சொன்ன உடனே, பெரியவா உனக்கு பிராசஸ்மரண ஸ்தோத்திரம் தெரியுமா என்று கேட்கிறார். வந்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த ஸ்தோத்திரத்திலே ஒரு பகுதி உண்டு. கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தஸ்ய நலஸ்யச்ச ரிதுபர்ணஸ்ய ராஜர்ஷே கீர்த்தனம் கலிநாச்சனம் அப்படி என்று ஒரு பகுதி இருக்கிறது. அப்படி என்றால் என்ன என்று சொன்னால், கார்கோடகன், தமயந்தி, நலன், ரித்துபர்ணன் இவாளையெல்லாம் நினைச்சாலே பாவம் போயிடும். ஸோ நீ கார்கோடகன் என்று சொன்ன உடனே அவர் ரொம்ப நல்லவன் என்று தானே சொல்லுகிறாய் என்று பெரியவா உடனடியாக அவர் அந்த வந்த அன்பரிடத்திலே சொல்லுகிறார். பெரியவா, யாரையுமே நாம் வாழ்க்கையிலே குறை சொல்லக்கூடாது. பிறரிடத்தினுடைய நல்ல குணங்களை நாம் பாராட்ட வேண்டுமே ஒழிய பிறரை பற்றி குறை சொல்வதோ, பிறரை பற்றி அவர் இல்லாத போது அவர் இப்படி இவர் இப்படி என்று சொல்வதோ மகா பெரிவாளுக்கு பிடிக்காது. அதனால்தான் அவர் பெரிய கார்கோடகன் என்று சொன்ன உடனே அப்படி என்றால் அவன் நல்லவன் தானே என்று வந்தவருக்கு ஒரு புது விளக்கம் சொல்லி, வந்தவனையே இது மாதிரி வாழ்க்கையில் பிறரை குறை சொல்லக்கூடாது என்கிற விதமான ஒரு நல்ல போதனையை மகா பெரியவா அவர்கள் வந்தவரிடத்திலே சொன்னதை நினைத்து பார்க்கிற போது, பெரியவா என்கிற பேர் அமுதம் இன்றைக்கும் நாம் அந்த அற்புதமான மகனியரை இந்த உலகம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது, பாராட்டி கொண்டிருக்கிறது. சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட ஒரு சந்நியாசி உலகத்தில் ஒருவர் இருந்தார் என்றால் அது கண்டிப்பாக 13 வயதிலே சந்நியாச தர்மத்தை ஏற்றுக்கொண்டு 87 வருட காலம் காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதியாக இருந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த காஞ்சி மாமுனிவர், உமாச்சி தாத்தா, ஸ்ரீ மகா பெரியவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளாகத்தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அவரை தொடர்ந்து காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதியாக ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் ஜனகல்யாண் என்கிற அமைப்பை நிறுவி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை, தர்மம் நாம் செய்தால் தர்மம் நம்மை காக்கும் என்கிற சிந்தனையோடு ஜனகல்யாணை தொடங்கி இன்றைக்கும் நம்மிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஹரிஜன கோவில்கள் உட்பட எத்தனையோ சாதாரண நிலையில் உள்ளவர்களை கூட அன்பு காட்டி, பாசம் காட்டி, எல்லோருக்கும் மடம் சொந்தம் என்கிற சித்தாந்தத்தை உருவாக்கிய பெருமகனார். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகராஜ் அவர்கள் இன்றைக்கு மடத்தை ரொம்ப அற்புதமாக நிர்வகித்து வருகிறார். அப்படிப்பட்ட காஞ்சி மாமுனிவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது சிறப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.